இடைபொரு நூலகம் படித்திடவா பணி விழும் இரவுகளாயிரம் இடைவெளி அதற்கு சொல் நமக்கு உன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தாய். நான் உங்கள் மார்ஷல் தலைவக்கலை சக்தி க்ரௌனுக்கு வர்றதுக்கு காரணம் என்னோட அப்பா. சின்ன வயதிலே மார்ஷல் தன்னுடைய தாயை இழந்துட்டார். நிஷாந்த் அண்ணா ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு பாடுறதுக்கு ஒரு ஆசை வந்ததுன்னா அது அவரை பார்த்து தான் எனக்கு ஆசை, ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. காயங்களுமாறாதோ நீ எதிர் மார்ஷல் நல்ல டேலண்ட் காய். சக்தி க்ரௌனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட லெவல் ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மியூசிக் கிளாஸ் போகிறதுக்கே அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நான் யார் என்று சொன்னாலும் புரியாதே என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாதே. ஃபஸ்ட் டைம் பாடினேன். ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் இருக்கும்போது கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு பயம். நேராக பார்க்கவே இல்லை, நான் கேமராவை கீழே பார்த்துட்டே தான் பாடினேன். நான் பாடின வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது நிறையவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தேன். ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். அப்புறம் நிஷாந்த் அண்ணா தான் சொன்னார், இதெல்லாம் நீங்கள் வளர்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வரதான் செய்யும், அதை நீங்கள் மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு முன்னேறணும் அப்படின்னு சொன்னார். சொல்லி ஆக வேண்டிய விஷயம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் மார்ஷல் ஆரம்பத்தில் உடஞ்சி போயிடுவார். இப்போ அதை வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார். அதெல்லாம் வாசித்து அதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக தான் இருந்துச்சு. உண்மையாக ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது இருந்த ஃபீலிங் இல்லை. நானே வாட்சி நானே சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்போம். என்னடா பாட்டு படிக்க சொன்னால் காமெடி பண்ணுற, கேவலமாக இருக்குது இந்த பாட்டு, ஏன் ஓவராக பண்ணுறீங்க, வாட் ஹெல் இஸ் திஸ், இதில் பர்ஃபார்மன்ஸ் வேறு, நீ முதல்ல ஒரு இடத்துல நின்று படி. சக்தி க்ரௌன் சீசன் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஜேர்னி போயிட்டுருக்கு. மியூசிக்கை தாண்டி கலைத்துறையில் சாதிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குது எனக்கு. ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாத்துலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கலைத்துறை எதுவாக இருந்தாலுமே எனக்கு சாதிக்கணும். அவர் நல்லா பாடுவார். நான் டிவியில் அன்றைக்கி படிக்கிற நேரம் அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு பார்க்க முடியல. பாடலை கேட்குற நேரம் எனக்கு ஆசையாக இருக்கும். எனக்கு கண்ணில் பார்க்க இல்லாதனால எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. மார்ஷல்கிட்ட ஒரு இதுகள்னால் விளையாட்டு கூட, விளையாட்டுன்னு சொன்னால் நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர், நல்ல விளையாடுவார், நல்ல பவுலிங் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிரதேச மக்கள், சக்தி க்ரௌன் டீம், பிரதேசத்தில் உள்ள மக்கள் ஊக்குவிக்கிறாங்க. நிறைய பேர் உங்கள் மகன் நல்லா பாடுறான்னு உத்வேகம் கொடுக்குறாங்க. ඇත්තට මාෂල් වගේ දරුවෙක් ලොකු දෙයක් කරන්න පුළුවන් දරුවෙක්, හරි හැකියාවන් තියෙන දරුවෙක්. සමහරවිට මම අල්ලපු ගෙදර ඉන්නේ, මං නැගිටින්නේ සමහර විට මං එයාගේ සින්දුවෙන් තමයි මම නැගිටින්නේ. එච්චර ලස්සනට එයා ගීත ගායනා කරනවා. இப்போயும் அவர் சும்மா இருக்க நேரம், வீட்டில் இருக்க நேரம்னா படிச்சுக்கிட்டு தான் இருப்பார் பாட்டு. அது நம்ம ஃபேமிலி வைஸாக பார்க்கும்போது அவர் சித் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சித் ஸ்ரீராமோட சாங்ஸ் தான் அவர் மேஜராக கலெக்ட் பண்ணி பாடுறது, கேட்குறது எல்லாம். கேட்டால் உலகத்தை நான் வாங்கி தருவேனே, நான் வாழ மாட்டேனே. கண்டிப்பாக நீ டைட்டில் அடிக்கணும்டா, அடிப்படா. எங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். கண்டிப்பாக சக்தி க்ரௌன் டைட்டில் ஜெயிப்பேன்னு நம்புகிறேன்.